1969 ஜூலை 20 உலக வரலாற்றில் பதிவான வாக்கியம் இது. நிலவில் முதல்ல கால் பதிச்சப்ப அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன வார்த்தைகள் இவை. ஒரு ஹாலிவுட் மாதிரி செட் போட்டு நிலவுக்கு போன மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய்யை நாசா அந்த காலகட்டத்தில் 1969 வெளியிட்டு உலக மக்களையே ஏமாற்றியது. அதை பல அறிவியல் நுட்பங்களோட மற்ற நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சி இது ஃபேக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக அப்போலோ திட்டங்கள் மூலமாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது நாசா. கடைசியாக அப்போலோ 17 திட்டம் மூலமாக 1972 நிலாவுக்கு 2 பேர் போனாங்க. உடனே அடுத்தது இன்னும் 2 பேர் அனுப்புகிறேன்னு சொல்லி 1972 வாக்கில் மறுபடியும் அனுப்புனதான். அந்த முதல் அனுப்பின குற்றச்சாட்டுகள் இருக்கிற குறைகளை எல்லாம், கண்டுபிடிக்கப்பட்ட குறைகளை எல்லாம் நீக்கி புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு போட்டு மறுபடி ஒரு ஃபேக் வீடியோவை வெளியிட்டு நிலவுக்கு போனதாக நாசா சொல்லிச்சு. இது அனைத்தும் கப்ஸா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதில் புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு பகுதியில் மணல் தெறித்து விழுவது, பூமியில் விழுவது போல் விழுந்தது அப்படிங்கிறத வச்சு அதுவும் மிகப்பெரிய மோசடி அப்படின்னு உலக அறிவியல் அறிஞர்கள் சொன்னாங்க. இவ்வளவு 1972க்கு பிறகு மனிதனை ஏன் நிலவுக்கு அனுப்பலைன்னா, முதலே அனுப்பாத போது இப்போ மட்டும் எப்படி அனுப்ப முடியும்? மொத்தத்தில் இது வரைக்கும் 12 பேரை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கி பத்திரமா பூமிக்கு திரும்பி அழைத்து வந்திருக்கு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே தொடர்ந்து 2 பேர் போனதா சொன்ன பொய்யை மறைக்கிறதுக்காக தொடர்ந்து சொல்லி 12 பேர் போனதா மிகப்பெரிய பொய்யை நாசா அவுத்து விட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை நிலைநாட்டிட்டு வருது. 50-55 வருஷத்துக்கு முன்னே நிலவுக்கு போனப்போ விண்வெளி வீரர்களோட கழிவுகள் சுமார் 12க்கும் அதிகமான மூட்டைகளில் அங்கேயே விட்டு வந்துட்டோம். எந்த அளவுக்கு உலகத்தையே பைத்தியகார பயல்களாக நினச்சிக்கிட்டு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறானுங்க அப்படின்னு பாருங்கள். போனது 12 பேர் எல்லாம் ஒரே இடத்துல, என்ன ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடமா இருக்குது, பஸ் ஸ்டாண்டு மாதிரி போய் எல்லோரும் இறங்கி அங்கேயே கழிவுகளை மூட்டை கட்டி வச்சுட்டு வர்றதுக்கு. என்ன ஒரு அப்பட்டமான பொய்யை இவ்வளவு ஒரு உலகத்தில் இருக்கிற மக்களை எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவங்களாம் நினச்சி தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கானுங்க. இதை மறுசுழற்சி செஞ்சு அதை பயனுள்ளதாக மாற்றுறது எப்படிங்கிறதுக்கான சூப்பரான யோசனையை சொல்கிறவங்களுக்கு $3 மில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 25 கோடி ரூபாய் சன்மானம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா சூரியனில் என்ன இருக்குது அப்படின்னு போட்டு ராக்கெட் போடுற அளவுக்கு அறிவு வளர்ந்தவங்க சாதாரண கழிவை மேனேஜ் பண்ண முடியலன்னா உன்னுடைய அறிவியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு நீயே சொல்கிறேன்ட்டு பாருவே. நிலவுக்கு போகவே இல்லைங்கிறத மறைக்கிறதுக்காக என்னென்ன கற்பனை கதைகளை அவுத்து விட்டு எப்படியெல்லாம் அதை அந்த பொய்யை உண்மையாக்கிறதுக்கு படாத பாடுபடுறானுங்க இந்த நாசாவில் இருக்கிறவனுங்க. ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம். 52 வருஷமாக ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்கிறது இன்னும் இருக்கும்னு நம்பலாமா? நம்ம முதல்ல நிலாவில் வெயிலே இல்லையா, சூரியனுடைய ஒளியே படாதான், அப்படியே மூட்டை கட்டி வச்சோம்னா அப்படியே இருக்குமா? என்ன ஒரு அற்புதமான ஒரு பொய்யை அடிப்படை அறிவு இல்லாமல் இதெல்லாம் எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்கங்கிற ஒரு அடிப்படை அறிவும் கூட இல்லாமல் இந்த சயின்டிஸ்ட்டுங்கிற போர்வையில் இருக்கிற பன்னாடம் மனிதர்கள் எப்படி அவுத்து விட்டுருக்கானுங்க பாருங்க. அப்போ ஒரு முட்டைக்கோசையோ கேரட்டையோ கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தோம்னா 52 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தமாகுது. என்ன ஒரு பைத்தியகார பயல்களாக்குறானுங்க உலக மக்களை. இந்த நாட்டாமையெல்லாம் என்ன சொன்னாலும் ஆமாங்க சாமி போட்டுட்டு கேட்குற மாதிரி இவனுக்கு சொல்கிறதையெல்லாம் மறுத்து பேசுறதுக்கு எவனுக்குமே சிந்தனையே வருவதில்லைன்னா பார்த்துக்குங்களேன். எந்த அளவுக்கு அவனுக்கு மயக்கி வச்சுருக்கிறானுங்க உலகத்தை. அறிவியல்னு சொல்லியே மக்களை நம்ப வச்சு முட்டாளாக்கி வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறத உண்மை. மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த நாசாவினால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சாமானியமாக எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொன்னால் இவனுக்கு 25 கோடி ரூபா கொடுப்பானுங்களாமா. எல்லாம் நகைப்புக்குரிய விஷயமா அவனுக்கு தெரியலையே, இல்லை நம்ம இந்த செய்தியை வெளியிடலாமா? தந்தி டிவியில் தான் இது வந்தது. என்ன நீங்கள்லாம் செய்தி சேகரிக்கிறீங்க, என்ன இதில் அடிப்படையெல்லாம் சிந்திச்சு பார்த்து செய்தியாக வெளியிட மாட்டீங்களா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். இப்போ எத்தனையோ நாடுகள் சேட்டலைட் விட்டு அங்கே நிலாவை மேற்பரப்பை புகைப்படம் எடுத்து அனுப்புது. அந்த மாதிரி வேறு நாட்டுக்காரனுடைய கேமராவை வச்சு இப்போ இந்தியானுடைய சந்திராயனே அதை புகைப்படம் எடுத்து நிரூபிக்க சொல்லணும் முதல்ல. அதுக்கு பிறகு அழிக்கிறத பற்றி நாங்கள் சிந்தனை பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறோம். முதல்ல இது மூட்டை அங்கே இருக்குதாங்கிறது முதல்ல ஃபோட்டோவை எடுத்து சேட்டலைட்டில் எல்லாம் சாதிக்கிறீங்கள,
நிலவுலேயே போய் மனுஷனே இறங்கும்போது சேட்டலைட் போய் அந்த விண் களம் போய் ஒரு ஃபோட்டோவை எடுத்து இந்தியாவே இருக்குது சந்திராயன் எடுத்து அனுப்பி சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோவை வெளியிடுங்க, அந்த மூட்டை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நான் கூட கருத்து சொல்லுவேன் எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து இந்த டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்ட்டு உலகம் முழுக்க கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா அங்கே நிஜமாலுமே மனுஷன் போனாங்கிறத நம்ப ஆரம்பித்து தானே சொல்ல முடியும். அப்போ வந்து ஒரு பொய்யை வந்து இதன் மூலமாக உண்மையாக்கிடலான்ட்டு என்ன படாத பாடு கரணமெல்லாம் போட்டு பார்க்குறானுங்க. பல்ட்டி அடிக்கிறானுங்க, அங்கே தாவறானுங்க, இங்கே தாவறானுங்க. ஒன்றும் நம்புற மாதிரி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்படி புது புது கதைகளாக கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. 52 வருஷம் அந்த பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்குமா. ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? மக்கள் சிந்திக்காதனால தான், அறிவியல் மற்ற நாட்டுக்காரங்களே எதுவும் சிந்திக்காதனால தான் இவனுக்கு சொல்கிறது இல்லை, நம்பிட்டு நம்ம கேட்டுட்ருக்குறோம். விண்வெளி பயணங்களின் போது விண்வெளி வீரர்களோட மலம், சிறுநீர் மற்றும் வாந்தியை மறுசுழற்சி செய்கிறதுக்கான யோசனையை உலகம் முழுக்க இருந்து யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். இந்த கல் கடையில் குத்த வச்சு உட்காந்து கல் குடிப்பானுங்க. கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் இருக்காது சில கடைகள் இல்லை, கீழே தரையில் தான் பானையில் வச்சுருப்பானுங்க. பாட்டிலில் வாங்கி குத்த வச்சு உட்காந்துட்டு முன்னால் ஊறுகாயை வச்சுட்டு நக்கி நக்கி குடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி குத்த வச்சு உட்காந்து யோசனை பண்ணி எல்லாம் அனுப்புங்க நாசாவுக்கு. அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சி நீ அதை டிஸ்போஸ் பண்ணிடுவானுங்க. பைத்தியகார பயலுக. ரீசைக்கிள் பண்ணுறதன் மூலமாக எடை குறைவான பொருளாக பூமிக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. பல ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒரு வேளை உணவுக்கு வழி இல்லாமல் அவ்வளவு மக்கள் திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாசா இல்லாத ஒரு கற்பனையை பரப்பி விட்டு போகாத ஒரு மனிதனை போனதாக சொல்லி அவனுடைய கழிவுகளை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஐடியா கேட்டு பூமி கொண்டு வந்து அது என்னடா பண்ண போகிறீங்க, பாக்கெட்டில் அடித்து ஷோகேஸில் வைக்க போகிறீங்களா, இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மலம் அப்படின்னு மெண்டல் பிடிச்ச பயல்களாக இருக்கிறானுங்களா. அதில் 6000க்கு என்ன இருக்குது? 25 வருஷம் 52 வருஷம் ஆகி அது அப்படியே இருக்குமா. நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக காமிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் போடுறானுங்கன்னா காரி துப்பக்கூடிய அளவுக்கு இருக்குது இவனுடைய அறிவியல் அறிவு அப்படிங்கிறது. மேற்கொண்டு இந்த வீடியோவில் இதே மாதிரி எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. அதனால் இதோட வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்.